வீடியோ கிளிக் பண்ண உள்ள வந்திருக்கும் நண்பா நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிமாண்டி காலனி படத்துடைய ரிலீஸ் டேரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய த்ரில்லிங்கான சீன்ஸ்லாம் வச்சு சூப்பராக எடிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு ட்ரெய்லருமே பார்த்தீங்கன்னா நல்ல த்ரில்லிங்கான சீனில் வச்சு சூப்பராக எடிட் பண்ணியிருக்கேன். சரி வாங்க நம்ம இதில் இந்த ட்ரெய்லர் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க, ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற எல்லாத்தையுமே ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்டிங்கான மூவி ட்ரெய்லர், சாங் ரிவ்யூஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இந்த டிமாண்ட் காலனிக்கு வீடு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த வீடு மாதிரி தான் தெரியுது. அங்கே வந்து தொங்கிட்டு அவர் வந்து அடிச்சுக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. கோடாலியை வச்சு மண்டையில அவர் அடிச்சுக்கிற மாதிரி வந்து காமிக்கிறாங்க. ஸோ பேக்ரவுண்ட்லேருந்து காட்டுறதுனால யார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. மேபி எனக்கு தெரிஞ்சு பார்ட் 1ல பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் தூங்கிட்டே இருப்பாரு பார்த்தீங்களா? அவர் வந்து ஏற்கனவே இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ கிளைமேக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, அவர் தான் அந்த செயின வந்து எடுத்துட்டு போற மாரி காமிச்சிருந்திருப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவரா இருக்கறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இல்லன்னா வேற யாராச்சுமா கூட இருக்கலாம். ஸோ யார் அப்படிங்கிறது படம் பார்த்தா தான் கிளாரிட்டியா தெரியும். அண்ட் அடுத்ததா பாருங்க, பார்ட் 1ல இருக்கக்கூடிய கிளைமேக்ஸ பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட்டே பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க பார்த்தீங்களா? செயின் எங்க இருந்தாலும் அந்த வீடு வந்து சேர்ந்துரும். டிமாண்டோட வீடு வீடு வந்து சேர்ந்துரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்றாங்க. அண்ட் அடுத்ததா பாருங்க, டிமாண்டி காலனி வீட்டுக்கு முன்னாடி போலீஸ்லாம் நெறைய பேர் நிக்கிற மாரி காட்டுறாங்க. உள்ள வந்து யாரோ கத்துற மாரி கேட்குது போல. ஸோ அது வந்து நம்ம அருள்நிதி அவர்கள் தான் வந்துட்டு யாரோ உள்ள மாட்டியிருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஸோ மேபி வந்து ஒரு போலீஸா இருக்கலாம். இல்லைன்னா போலீஸ்கிட்ட அவரு மாட்டிட்டு கூட இருக்கலாம். அண்ட் அடுத்ததா பாருங்க, எல்லாருமே உள்ள போறாங்க. போறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சாமியார் இருந்துட்டு போகாதீங்க. அது நம்ம உள்ள வர்றதுக்கான ஒரு பிளானா கூட இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்றாரு. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல பாருங்க அந்த சாமியாரே வந்துட்டு, நான் எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சேனோ அதுவே நடந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்றாரு. அந்த செயின் வந்து மறுபடியும் அந்த வீட விட்டு போயிருச்சு அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. ஸோ ஒரு கட்டத்தில பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த அருள்நிதி அவர்கள் தான் அந்த செயின பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு போற மாரி காமிக்கிறாங்க. ஸோ மறுபடியும் பார்ட் 1ல மாட்டிக்கிட்ட மாரி இதுலயும் பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிறாரு போல. ஸோ அவர காப்பாத்துறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா, நம்ம பிரியா பவானி சங்கர் அவர்களும் வராங்க போல. அதுக்கப்புறமா இந்த டிமாண்டி காலனிய பத்தி இன்னும் நல்லா டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக லைப்ரரியில பார்த்தீங்கன்னா, பிரியா பவானி சங்கர் வந்துட்டு புக்கெல்லாம் தேடுற மாரி காமிக்கிறாங்க. ஸோ அதில பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில டிமாண்டி காலனி பார்த்தீங்கன்னா, ஃபுல் டீட்டெயிலுமே பார்த்தீங்கன்னா புக்ல இருக்கு போல. ஸோ அது எழுதுனது ராகவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டிருந்திருப்பாங்க. ஸோ ராகவன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, பார்ட் 1ல அவர் தான் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு கூட்டு போய் எல்லாரையும் மாட்டி விடுவாரு. ஸோ அத பத்தி ஃபுல் டீட்டெயிலுமே பார்த்தீங்கன்னா, அவர் தான் எழுதியிருப்பாருன்னு நெனைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து எப்படி எல்லாம் மாட்டிக்கிறாங்க அப்படிங்கிறதுலாங்க, எப்படி மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் காமிச்சிருந்தாங்க. ஸோ கடைசியா அந்த பிரச்சனையிலருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட கதையா இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அப்படிதான் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெய்லருமே ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த ஒரு ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. முன்னாடி சொல்லியிருந்த மாரி நல்லா த்ரில்லிங்காவே எடிட் பண்ணியிருந்தாங்க. படத்துலயும் இந்த மாதிரி ஒரு த்ரில்லிங்கான சீன்ஸோட வச்சு படத்த முடிச்சிட்டாங்கன்னா, கண்டிப்பா இந்த தடவ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ குடுக்கும் அப்படிங்கிற எந்த சந்தேகமே இல்ல. சுவைபவமும் படம் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து குடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த திரைப்படம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டேட்ல தான் பார்த்தீங்கன்னா, தங்கலான், அந்தகன், கீர்த்தி சுரேஷ் அவரோட ரகுதாதா படம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுது. சுவைபவம் எந்த படம் நல்ல பிளாக் பஸ்டர் ஹிட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க இந்த ட்ரெய்லர் பார்த்துருந்தீங்கன்னா, உங்களோட ஒப்பீனியன்ங்கிறத கமெண்ட்ல கூட ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சிங்கமங்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கும். அதுக்கு இந்த விடைபெறுவது உங்கள் நான்.